அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு நீங்க தான் கொடுத்தீங்க. இந்த வார்த்தையினுடைய மறைபொருளை, இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற மன்னாவை இன்றைக்கு இவர்களுக்கு கொடும். இந்த வார்த்தை மேன்மையில்லாதாய் கடந்து வரட்டும். உடைய பிரசனம் தங்கி தாபரிக்கட்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய மகத்துவம் இந்த ஜனங்களுக்கு காணப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசின் கிரியைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒரு காரியம் இங்கே சம்பவிக்கப்படுகிறது. இங்கே தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை எழுப்பும்படிக்கு அங்கே ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இதை சாத்தான் எப்படி இந்த காரியத்தை செயல்படுத்துறான் நம்ம வாழ்க்கையில, அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றத தொடர்ந்து உங்களிடத்துல நான் பேச போகிறேன். அல்லேலூயா. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அசிரியா ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள். முதல் காரியம் அங்க சொல்றாங்க, நீங்க எது மேல நம்பிக்கையா இருக்கீங்க? உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? அல்லேலூயா. நீங்க சொல்லணும் எது மேல உங்க நம்பிக்கை இருக்குன்றத உங்களுக்குள்ள நீங்க பாருங்க. சில பேர் எதை நம்புவாங்க தெரியுமா? ஜாதகத்தை. சில பேர் என்ன செய்வாங்க? வாஸ்து சாஸ்துவ வீடை வேற வேற மாதிரி கட்டி அதை நம்புவாங்க, ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்று. சில பேர் இந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போனாதான் எனக்கு இது நடக்கும் நம்புவாங்க. சில பேரு இந்த ஆள் எனக்கு முன்னாடி வந்துட்டா நான் போற காரியம் நடக்காதுன்னு அவங்க நம்பிக்கைய வேற மாதிரி காண்பிப்பாங்க. ஆண்டவர் கேட்கிறாங்க, பிசாசு இதுக்கு இடையில உங்களை எந்த நம்பிக்கையை வச்சிருக்கீங்கன்னு இங்க ஒரு கேள்வி உண்டாச்சு பாருங்க. நீங்க எதன் மேல இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு. உங்க நம்பிக்கைய எது மேல வச்சிருக்கீங்க? ஏன்னா நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா பிசாசு கண்டிப்பா உங்களை திசை திருப்புவான். இடர் உண்டாக்கும்படிக்கு வழிகளை திருப்புவான். உங்க நம்பிக்கைய சோர்ந்து போக பண்ணுவான். அல்லேலூயா. நீங்கள் எதன் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ முதல்ல உங்க நம்பிக்கையை உடைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு சந்தேகத்தை வர வச்சா போதும். உங்களுக்குள்ள சந்தேகத்தை லேசா கிளப்பி விட்டா போதும். நீங்க எதை நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க எது மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? இயேசு மேல வச்சிருக்கீங்கல்ல. இயேசு உங்க காரியத்தை நடத்தினாரா? இயேசு கிட்ட தானே கேட்கிறேன், எனக்கு அது கிடைக்கவே இல்லையே. முதல்ல ஒரு சந்தேகத்தை உருவாக்கி உங்க விசுவாசத்தை சோர்வடைய பண்ணுவான். உங்க விசுவாசத்தை வழி விலகி போக பண்ணுவான். அநேகர் அனுப்பி உங்களை கேட்க பண்ணுவான். எப்படி தெரியுமா? இதுவரைக்கும் நீ ஏசப்பாதான தேடின, உனக்கு இது கிடைக்கவே இல்லையே, இது உனக்கு நடக்கவே இல்லையே, இந்த காரியம் உனக்கு சம்பவிக்கவே இல்லையேன்னு உங்களை நிறைய பேரை கேட்க வச்சு உங்களை என்ன செய்ய பார்ப்பான் தெரியுமா? சோர்வடைய பண்ணுவான். அல்லேலூயா. உங்களை சோர்வடைய பண்ணுவான். நீங்க எது மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? அந்த நம்பிக்கைய எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கிட்ட சாத்தான் முதல்ல ஒரு சந்தேகத்தை எழுப்பிவிட்டான். எதையாவது உங்க ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? உங்களுக்குள்ள உங்க ஆண்டவர் ஏன் இதை செய்ய விடல, ஏன் இது கொடுக்கல, ஏன் இந்த காரியத்தை இப்படி இருக்குன்னு சில விஷயத்தை அங்க வைப்பான். ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் எதையாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
ஏன்னா ஆண்டவர் இந்த கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா படைச்சதை, இல்லை ஆண்டவர் இதை சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி? அப்படின்னா இந்த கேள்வி யார் போட்டு விடுறா தெரியுமா? சாத்தான். இந்த இந்த பிரியாணியை நாங்கள் சாப்பிட்டுக்கலாமா? இந்த காரியத்தை அவங்க ஒரு பாஸ்டர் சொல்லணும் போது சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் யாரு கொடுக்கறதையும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஆண்டவர் பக்கத்து வீட்டுக்காரரு திருப்பதி போயிட்டு வருவாராம். போயிட்டு இந்த லட்டை கொண்டு வந்து கொடுப்பாராம். இவருக்கு தெரியாமே 2-3 தடவை நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு. அப்புறம் இவர் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஆண்டவர் அது சாப்பிடக்கூடாது, உணவு இப்படி இடல் உண்டாக்கும் அப்படின்னு இந்த உணவு காரியங்களை இவர் என்ன செஞ்சாரு? அடுத்த வருஷமும் இவர் எங்க போறாரு? திருப்பதிக்கு போறாரு. போயிட்டு திரும்ப வராரு. என்ன செய்யறாரு? லட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் சொல்றாரு, இல்லைங்க நான் சாப்பிடதில்லைன்னு. அவர் என்ன யோசிச்சிருக்கா தெரியுமா? நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் வெளியில கீழே கடையில வாங்கிட்டு வந்தேன், நான் படைச்சதை கொடுக்கலன்னு. அவனுக்கு அங்க போனா கூட உங்க ஞாபகம் இருக்கு. அவனுக்கு கவனிச்சிங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் ஞாபகம் அவன் எங்க போனாலும் இருக்கு. உங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியாணி சமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு கொடுக்கலையா? செய்யறதுக்கு பணம் கொடுக்கலையா? எல்லாத்தையும் ஏங்க லட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிட முடியுங்க. நம்ம லெவல் சுகர் லெவலை பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்றவங்க என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம். லெவல் தேவையோ அவளை பார்த்துக்க அப்படிதான். ஹல்லேலூயா. சில காரியங்கள் அப்படித்தான் நம்மளுடைய உடல் ரீதியா பார்த்து அதை சரிப்படுத்திக்கணும். இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. நீங்க எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல பிசாசு அப்படிதான், நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்க ஆண்டவர் உங்களோட டைரக்டா சொன்னாரா அப்படி கேட்பான். அங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு பதில் ஏவாள் நம்ம என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் சாப்பிடலான்னாங்க, தோட்டத்து நடுவுல இருக்க கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. உடனே இவன் உள்ள பூந்து அதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, யாரா ஒருத்தவங்க அதை சாப்பிட்டா தப்பு இல்லைன்னா அவனோட ஆளு. புரிஞ்சா? அவனால அனுப்பியிருக்காங்க. அதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு யாரா சொல்லிட்டா, அந்த கறி நம்ம சாப்பிட்றதுனால ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிட்டாவே, ஓஹோ இவன் அவன் அனுப்புனாளா? எதுக்கு? அந்த பாவத்தை செய்ய வச்சு கத்தரை வச்சு ஏவாளைய ஆதாமெல்லாம் அடிக்கிறதுக்கு. உங்க மேல குற்றம் சுமத்துறதுக்கு தான் அந்த காரியம் நடக்குது. பிசாசுடைய தந்திரம் நீங்க அறிந்து கொள்ளணும். சாப்பிடலாமா வேணாமா, அது சரியா தப்ப? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இதை வைக்கிறாருன்னு தெரியல இந்த காரியத்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை அங்க வைக்கிறாங்க. என்னன்னா, அவன் நம்மளுடைய அஸ்திபாரத்தை அசைச்சிடணும். நம்ம நம்பிக்கைய அசைச்சிடணும்னா அதுக்கு ஒரு காரியம், ஒரு சந்தேகத்தை தூக்கி உள்ளத்துக்குள்ள போட்டு விட்டுறது. இவங்க சந்தேகப்பட்டு கடைசியில் கர்த்தரே சந்தேகப்படுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எங்களை ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாரு. ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாரு. மோசே மலைக்கு போயிருந்தாரு. அவர் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னொடனே வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லி இவங்க ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. எல்லா அற்புதம் நடந்ததெல்லாம் பார்த்தாங்க. செங்கடலுக்கு நடுவுல ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா அவன் எவ்வளவு விசுவாசிக்கணும். அங்க தாண்டி வந்துதாங்க அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க. வேற ஒன்று மேல நம்பிக்கை. எது மேல வைக்கணும் நம்பிக்கை? உங்க நம்பிக்கை இப்ப எது மேல இருக்கு? இங்க பாருங்க, ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சுட்டா உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே ஆகாது. உங்க குடும்பத்துல பஞ்சம் வராது.
உங்க காரியம் எல்லாம் கைகூடி வரும். அனுகூலமான வாசலை உங்களுக்கு திறப்பார். நல்லா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து தானே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மார்க் 5ஆம் அதிகாரம். ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லிட்டு நான் இந்த மறுபடியும் அந்த காரியத்தை உங்களுக்கு விளக்க போறேன். சரி, வாசிக்கலாம். 1வது வசனம், 2வது வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். எந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க? கதரேன. எந்த நாட்டுக்கு? கதறாங்களா? கதரேனு. வாசிங்க. அவர் படவில் இருந்து இறங்கின உடனே. யாரு? ஏசப்பா என்ன செய்யறாங்க? படகுல இருந்து இறங்குறாங்க. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். எங்க இருக்கான்? எங்க இருந்து வர்றான்? கல்லறையில இருந்து வர்றான். கல்லறையில இருந்து வர்றதெல்லாம் என்னவா இருக்கும்? அசுத்தாவி உள்ளதா இருக்கும். வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஏன் அங்க இருந்து இவருக்கு எதிராக ஓடியாடுறான்? அப்ப ஏதோ ஒண்ணு அங்க சம்பவித்திருக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு சம்பவிக்க போகுது. அடுத்த வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? கல்லறை கிட்ட இருந்தான். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. என்ன செய்ய முடியல? சங்கிலியால கட்ட முடியல. ஒருத்தராலையும் கூடாம இருந்துச்சு. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவனை கட்டப்பட்டு அவனை முயற்சியும் பண்ணிருக்காங்க. சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். என்ன செய்வான்? அந்த விலங்கெல்லாம் உடைச்சு போட்டுருவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை யாராலையும் அடக்கவே முடியல. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? கூக்குரல் கொடுத்தான். எங்க இருந்து? கல்லறையில இருந்து கத்துவான், மலைகள் இருந்து கத்துவான், மரத்தோட்டில இருந்து கத்துவான். எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவன் என்ன செய்வான்? தன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு. எதனால? கல்லுகளால அடிச்சு காயப்படுத்துவான். எப்படி போட்டிருக்கு? கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். காயப்படுத்திக்கிட்டே இருந்தானா. தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு கல்லை வச்சு அடிச்சு உடம்பு முழுவதும் ரத்தம் வடிகிற அளவுக்கு தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். வாசிங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது. எங்க? அப்படியே தூரத்துல பார்த்தான். ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று ஒரு காரியத்தை இவன் செய்யறான். பிசாசு ஒரு ஜெபம் பண்றான். இந்த இடத்துல 3 பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெபத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்றேன். முதல்ல இந்த பிசாசு ஒரு ஜெபம் பண்ணது. ஒரு மனுஷனை பிசாசு பிடிச்சிட்டானா, சரி, இன்னொரு கேள்வி ஒண்ணு, ரட்சிக்கப்பட்டவங்களை பிசாசு பிடிப்பானா? ஏங்க, இவங்க ரட்சிப்பு முழுமையா இருந்தா பிசாசு பிடிப்பானா? பிடிக்க மாட்டானா? சரி, கடைசியில இதே கேள்விய திரும்பவும் கேட்பேன். அப்புறம் அந்த தவறு, அது தவறுன்னு சொல்லி பேனலை டிக் பண்ணி தப்பு போட்டு அப்புறம் சரின்னு போடக்கூடாது. சரியா? முதல்ல உங்க நம்பிக்கைய, ரட்சிக்கப்பட்டா பிசாசு வராதுன்னு வைங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ரட்சிக்கப்பட்டவனா பிடிக்க முடியாது, அதுல மேல நம்பிக்கையா இருங்க. அந்த இதுல இருந்து மாறவே மாறாதீங்க. ஏன்னா உங்க நம்பிக்கையை மாத்திட்டீங்கன்னா அதான் அவனுக்கு கொடுக்குற வாய்ப்பு. இயேசுவை நம்பிட, எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டவனுக்கு பிசாசு பிடிக்காது. அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் நடக்குது. இவன்
பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கான். இவன் பிடிக்கப்பட்டதுனால இவன் எங்க போய் தங்கியிருக்கான்? கல்லறையில போய் படுத்திருக்கான். அப்ப பிசாசினுடைய கிரிய ஒரு மனுஷனை பிடிச்சிட்டா அவன் என்ன காரியத்தை செய்யப்படுத்துறான்னா, மரித்தோர் இடத்தில், அதாவது உயிரோடு இல்லாதவங்கிட்ட போய் அவனுடைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஒரு காரியம் அங்க நடக்குது. இயேசு படகுல இருந்து இறங்கினாரு. இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்துட்டான். ஏன்னா ஏதோ ஒரு வல்லமை அவனை ஆட்கொண்டிருக்கு. ஏதோ ஒரு வல்லமை படகுல இருந்து இறங்கி காலை வச்சிருக்க. இந்த பிரம்மாண்டமான வல்லமையுடைய கால்கள் அங்க இறங்கின உடனே அந்த வல்லமை செயலுக்க ஆரம்பிக்கிறதுக்கு இயேசுவை நோக்கி பிரயாணம் பண்ணி வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்துட்டா, இல்ல இயேசு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க சில காரியத்துக்கு முடிவு வருதுன்னு வைத்துங்க. சில காரியத்துக்கு கர்த்தர் முடிவை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல 3வது வசனத்துல அவனுடைய குடியிருப்போ கல்லறையில் இருந்தது, சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. என்ன தெரியுமா? சில காரியங்களை அடக்கவே முடியாது அவனால. சில பாவங்கள், சில காரியங்கள் நமக்குள்ள நம்மளை தாண்டி செயல்பட்டுச்சுன்னா, நம்மளை யாராலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தோம்னா அது பிசாசின் கிரியை நம்மளை கட்டி இருக்குன்னு அர்த்தம். கட்டப்பட்ட நிலை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அவனை பத்தி பேசுறதுனால கொஞ்சம் இது மாதிரி தெரியும். ஆனா இதனுடைய ஆழத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் சம்பவிக்குது. என்னன்னா, இவன் குடியிருப்பு கல்லறையில் இருக்கு. இவன் என்ன செய்யறான்? சங்கிலினால ஒருத்தரால கட்டுப்பட மாட்டான். சில பேரை என்னதான் சொல்லுங்க, கட்டுப்படவே மாட்டாங்க. அந்த காரியத்தை செய்தே தீருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் செஞ்சிடறேன். அப்படின்னா அவனால அங்க ஏதோ ஒரு காரியம் அவங்க மேல நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிசாசினுடைய வல்லமை அங்க ஆளுக செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா யாராலையும் அவனை கட்ட முடியல. 4வது வசனம், அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருத்தராலையும் முடியாது. நம்ம ஊர்ல இல்ல, மொத்தமா தமிழ்நாட்டை பேசுவோம், அப்புறம் இந்தியா போவோம். மதுபான கடைகள் எவ்வளவு உண்டு? என்னங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்க? 1 2. யோ, நம்ம தமிழ்நாட்டை சொல்றையா? இங்க பாருங்க, ஒன் டே கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வருமானம் வருதான். அப்ப எவ்வளவு பேரை பிடிச்சிருக்கான் அவன்? ஒரு நாளைக்கு 500 கோடி அரசாங்கத்துக்கு லாபம்னா எவ்வளவு பேரை பிடிச்சு வச்சிருப்பான். அப்ப அவங்ககிட்ட கேளுங்களேன், நான் என்னால முடியலங்க, நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு தாண்டி என்ன போய் இது பண்ணிடுறேன்னு வாங்க. அப்படிதான் நம்ம தேசம் முழுவதும் பாவம் நிறைந்திருக்கு. நம்ம தேசம் முழுவதும் விபச்சாரம் நிறைந்திருக்கு. கேளுங்களேன், அது எப்படி நடக்குது என்னன்னே தெரியாது. ஆனா நான் கட்டப்பட்டிருக்கேன். ஒருத்தராலும் விடுவிக்க முடியல. வாசிங்க, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். காயப்படுத்துகிற அனுபவம், தன்னை காயப்படுத்திட்டு இருக்கான். விடுதலை ஆக்க முடியல, அவனால ஒன்றுமே செய்ய முடியல. தன்னை காயப்படுத்தி ரத்தத்தை சிந்தி கொண்டே இருக்கான். ஒரு பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சிட்டானா அவனை காயப்படுத்துவான்.
ஏன்னா அவன் ரத்தம் முழுவதும் சிந்தப்படுற வரைக்கும், அவன் ரத்தம் முழுவதும் வீணாகிற வரைக்கும் அவனை காயப்படுத்துவான். சில பேர் கவனிச்சிருக்கீங்களா, பிளேடுனால கையை அறுத்துக்குவாங்க. ஏன்னு கேளுங்க, அவரு என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு. சிலதெல்லாம் செய்வாங்க அப்படி. என்னுடைய சகோதரி, நான் சண்டை போட்டேன்னு சொல்லி எடுத்து கையை கிட்டாங்க, நான் பேசலேன்னு. அது யார் நடத்துறது? அந்த கிரியை யார் நடப்பிக்கிறது? ரத்தம் சிந்த வைக்கிறது யாரு? நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம தங்கச்சி பாசமா வருது அப்படின்னு. நம்ம பாசத்தை அப்படியே அள்ளி கொட்டுறதுக்கு வேகமா பாஸ் ஆயிடுவான். தங்கச்சி யாரு ஏகுறா? ரத்தம் சிந்துறதா? 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே, நீங்கள் அதை அறிவீர்களா? கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே. அவர் தங்குற வீடா நம்ம. அவர் வீட்டில் என்ன செஞ்சிடறான்? 5 தடவை ரத்தம் எடுத்தாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டுறாம. அது வியாதியை டெஸ்ட் பண்ண. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஜெபம் பண்றான். இந்த மனுஷனை பிடிச்சிருக்கான். அந்த மனுஷனை பிடிச்சிருக்கான். அவன் என்ன செய்யறான்? ரத்தம் சிந்த வைக்கிறான். அவனை காயப்படுத்துறான். அவனை ஒருத்தராலே அடக்க முடியாத நிலை கொண்டு வந்துட்டான். சில பேர் உங்க பேச்சுக்கு அடங்கலைன்னா, ஆமா எங்க வீட்டுக்காரு என் பேச்சுக்கு அடங்கலைன்னு சொல்லிடுறாங்க. சில பேர் அடங்கலைன்னா, பிள்ளைங்க அடங்கலைன்னா, உங்க பிள்ளைய ஒருத்த இயக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒருத்தராலையும் அடக்க முடியல, கட்டப்பட்ட நிலையில இருக்கான்னு அர்த்தம். அங்க வசனத்தை பார்ப்போம். அவன் என்ன செஞ்சிட்டான்? உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்த. ஏற்கனவே இவர் கல்லுகளால தன்னை அடிச்சு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? என்னை வேதனைப்படுத்தவா வந்தி? அவனுடைய எல்லா காரியத்துக்கும் முடிவை கொண்டு வருகிறவர் இயேசு. இவன் இந்த சரீரத்துக்குள்ள இருந்து இந்த மனுஷனை காயப்படுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இயேசு வந்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. என்ன சொல்றான் அவன்? உமக்கும் எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். எப்படி சொல்லி இருந்தார்? நீங்க போகும்போது இயேசு உங்க கூட வருவாரா? உங்களோடையே இருப்பாரா? உங்க கூடயே உலாவி வருவாரா? அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகும் பொழுது அசுத்தாவி அலறிதான் ஆகணும், ஓடிதான் ஆகணும். ஆமாங்க, நாங்க வீட்டுக்குள்ள போனே சண்டை வந்துடுதுங்க. உண்மைதான். பிரசனம் உங்க கூட வருது. தேவனுடைய தெய்வீக பிரசனம் உங்க கூட வருது. அங்க கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ள வர்றதுனால போராட்டம் எழும்பும். அவனுடைய கிரியை அழிக்கணும், அடக்கணும். எப்படி செய்யணும்? இயேசு உங்க கூட வந்துட்டாருன்னா அவனுக்கு வேதனை வந்துடும். நீங்க கவலைப்பட தேவையில்லை, வேதனை வந்துடும். இருள் எரிந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்தகாரம். இப்ப கடன் வாங்க வச்சு, பாவம் செய்ய வச்சு, எல்லா காரியத்திலும் நம்மளை விழ தொல்ல வைக்கிறது யாரு? ஏங்க, கர்த்தர் உங்களை கடன் வாங்க வைக்க விட மாட்டாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புறாருங்க. கர்த்தர் கொடுக்கிற உச்சியை நீங்க தொடர வரைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்தணும் தான் நினைப்பாரு. என்ன தெரியுமா?
நீங்க கர்த்தருடைய பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் சில விஷயங்களை உங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு, சில காரியங்களை செய்யின்றிருப்பாரு, சில காரியங்கள் செய்யாதன்றிருப்பாரு. அதை நீங்க செய்யாம இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீங்க. எதை செய்யும் சொல்றாரோ அதை செய்யும் பொழுது என்ன ஆசீர்வாதத்தை தொடுவீங்க. இவன் எங்க என்ன நடக்குது, அவர் வந்துட்டாருன்னு இவனுக்கு வேதனை தாங்க முடியல. வேதனை வரும், அவனுக்கு வேதனை வரும். சாத்தானம் சிலுவையில வெற்றி சிறந்தாரா இல்லையா? வெற்றி சிறந்திருக்காரா இல்லையா? அப்புறம் எப்படி உங்களை வந்து தொடுவான்? நீங்க வாய்ப்பு கொடுத்தா. வேதம் சொல்லுது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல, தேவன் சோதிக்கிறார்னு சொல்லாத. தேவன் ஒன்னும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. உங்களுக்கு வியாதி கொடுத்துதான் தேவன் சோதிப்பாரா? உங்களுக்கு வியாதி கொடுக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. உங்களை கடன் வாங்க வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. உங்களை மதுபானத்துக்கு தள்ளுறது யார் தெரியுமா? பிசாசு. புகைப்பிடிக்க வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. விபச்சாரம் செய்ய வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. பாவத்துல தள்ளி தேவனுக்கு முன்பாக உங்களை குற்றவாளியா கொண்டு போய் நிறுத்துறது அவனுடைய திட்டம். ஏசப்பா எதுக்கு தெரியுமா உங்களை இங்க கூப்பிட்டாரு? அவன் கட்டி இருக்கிற கட்டை ஒன்னிட்டு உடைச்சு உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை சாட்சியா நான் எப்படி ஆரம்பத்துல வச்சிருந்தனோ அப்படி உன்னை வைக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வர்றாரு. நீ அடிமையா இருக்கிறது இல்ல. கடன் எப்போ வாங்கியிருப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயா? நீங்க பிறந்ததுல இருந்து கடங்காரையா பிறந்தா வந்தீங்க? தந்திரம் தெரியுதா? பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரு. நிறைய பேரு ஏன் என்னை ஆண்டவர் சோதிக்கிறாரு? அவன் செய்யறான், அவர் செய்ய மாட்டாரு. அது அறிஞ்சுக்குங்க. சில வேலைகள் அப்படிதான். இப்ப இன்னைக்கு நீங்க யாரை நம்பி இருக்கீங்கன்றத காரியத்துல பாக்குற இடத்துல ஒரு சம்பவம் இருக்கு. அதுல வந்து இந்த பிசாசு ஒரு காரியத்தை சொல்றான். எசேக்கியா அந்த தீர்க்கதரிசியை நீங்க ஏன் நம்புறீங்க? ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்ற வார்த்தையை நீங்க ஏங்க நம்புறீங்க? அவர் கேட்கிறான். 2 நாளாகமத்துல வாசிச்சேன் பாருங்க, 32ல 11வது வசனத்துல அவன் ஒரு காரியத்தை அங்க சொல்லுவான். 11வது வசனத்துல ஊழியக்காருடைய வார்த்தைய பொய்யாக்குவான். அவர் நம்ம வழி நடத்துறாரு, அவருடைய தெய்வமா? யார? பாஸ்டர். அவன் தீர்க்கதரிசி, எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் சொல்றான், அவர் என்ன தெய்வமா? அவர் சொல்றத கேட்க உங்ககிட்ட சொல்லுவான். பாஸ்டர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு என்ன நோக்கம் தெரியுமா? உங்களை அந்த பாவத்துக்குள்ளேயவோ இந்த வியாதிக்குள்ளேயவோ நீங்க வைக்க கூடாது, உங்களை வெளியே கொண்டு வரணும் நோக்கம். நீங்க ஆண்டவர் சொல்வாரு, நீ கோவப்படாத, நீ வீட்டுல கெட்ட வார்த்தை பேசாத, நீ பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அது அவன் கட்டி வச்சிருக்கான். அந்த வார்த்தை உங்களை தாண்டி வந்துருது, அது கிரியை செய்யுது. கர்த்தர் சொல்றாரு, நீ அதை பேசாம வெளியே வந்துரு, அதை சொல்லாத, அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துரு. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புறாரு. உன் வாழ்க்கையில ஒரு மேன்மையை வச்சிருக்காரு, அதை உன்கிட்ட கொடுக்குன்னு நினைக்கிறாரு. அந்த நாவு கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டிருது. எப்படி ஜெயிப்பீங்க? வேத வசனத்தை நீங்க வாசிக்கத்தான். அதுக்கு அடிக்கடி நாங்க சொல்லுவோம் தெரியுமா, நீங்க பைபிளை நிறைய வாசிங்க, நிறைய வாசிங்க. நீங்க வாசிக்க இங்க பாருங்க, கர்த்தர் இறங்கின உடனே அவனுக்குள்ள என்ன தோணுச்சான்? அங்க வந்து இறங்கின உடனே வேதனைப்படுத்த வந்தீன்னு கேட்டான். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கிருச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது, சிஸ்டர் உங்க கூட கர்த்தர் நிற்கிறான்ற தம்முடைய வார்த்தையினால நிரூபிப்பாரு. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கத்தி எடுத்துட்டு ஒருத்தன் வந்து உங்க முன்னாடி வந்து கத்தி எடுத்து வந்து நிக்கிறான். நீங்க என்ன செய்வீங்க? என்னன்னு சாணம் பிடிக்க கிளம்பிட்டீங்களா அப்படியே கேட்பீங்க? கையில ரொம்ப கொஞ்சம் முறை
அப்படி இப்படி போட்டு கட்டிட்டு கத்தி எடுத்து வந்ததா என்னங்க சொல்லுவீங்க? இருக்கீங்களா? இயேசு சொல்றாரு, அவர் பட்டயத்தோட வந்துட்டு, ஆனா அந்த வார்த்தையை எப்படியாவது அள்ளிட்டு போயிருங்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள ஏத்துங்க. உங்களுக்குள்ள இருக்க கட்டு உங்களுக்கு தெரியும். பிசாசு எதுல உங்களை கட்டி வச்சிருக்கான்னு தேவனுடைய வார்த்தை உள்ள போகும்போது தெரியும். சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு பிசாசை எப்படி ஜெயிச்சாரு? வாசிங்களே 1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிற வார்த்தையை எடுத்து ஜெயிச்சாரு. எப்ப தெரியுமா? 40 நாள் அவருக்கு பசி. உபவாசம் ஃபாஸ்டிங்ல வர்றாரு. ஃபாஸ்டிங்ல இருந்து வர்றவர்கிட்ட ஒரு சோதனைய, நீங்க சோர்ந்து போகும்போது அவனுடைய கட்ட முடியும். எப்ப தெரியுமா? உங்களை சோர்வடைய பண்ணி, நீ இயேசுவை தானே நம்பி இருந்த, உங்ககிட்ட ஒண்ணுமே நடக்கலையே, அவர் உன்னை ஒண்ணுமே செய்யலையே, உனக்கு உதவி செய்யலையேன்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போக பண்ணி அவன் கட்டுறதுக்கு 40 நாள் வராரு. வந்தவன் கேட்கிறான், எதனால சாத்தானை ஜெயிச்சாரு தெரியுமா? வார்த்தையினால. அல்லேலூயா. வார்த்தையினால ஜெயிச்சான். வார்த்தையினால அவனுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் ஜெயிச்சாரு. அதனாலதான் பைபிளை நிறைய வாசிங்க, நீங்க அவனை ஜெயிக்க முடியும். எத்தனை பிரச்சனையிலிருந்து நீங்க இன்னும் விடுதலை ஆகாம இருக்கீங்க. 5 வருஷம் விசுவாசியா இருப்பீங்க, கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து வராம இருக்கா? பொய் சொல்லாம இருக்கீங்களா? கோவப்படாம இருக்கீங்களா? பெருமை வராம போய் இருந்திருக்கா? ஏன்னா கர்த்தருங்க சொல்றாரு, இந்த கட்டை உடைக்கணும், உங்களுக்குள்ள கிரியை நடக்குது. இங்க பாருங்க, உங்களை தாண்டி நீங்க கடன் வாங்கிட்டு இருப்பீங்க, அந்த கடன் என்ற அந்த கிரியையை நீங்க உடைக்கணும். கர்த்தர் நீங்க உடைக்கணும்னு விரும்புறாரு. பைபிள் வசனம் உங்களுக்குள்ள போனாதான் அந்த கட்டு உடையும். உங்களுக்குள்ள இருக்க உங்களுக்கு தெரியாம கட்டி இருக்கு. சில வியாதி உங்களை விட்டு போகாமே இருக்கும். ஏன்? சில வியாதி உங்களை விட்டு மறையாம இருக்கு. ஏன்? பிசாசு கட்டி இருக்கான். அஸ்திவாரத்தை உள்ள வேர் விட்டு சின்னதா கடை வாங்குவீங்க, அது அப்படியே லேசா உள்ள போகும். வேறு விட்டு பெரிய மரமா இருக்கும். சின்ன செடியா இருக்கும் போது பிடுங்கி போட்டு, இது ஏசப்பாக்கு பிடிக்காது, நான் இனிமே கடை வாங்க மாட்டேன்னு சின்னதுல பிடுங்குங்க. கர்த்தர் அடுத்த செய்யற காரியம் ஆச்சரியமா இருக்கும். பெரிதா கர்த்தர் பெரிய மரத்தை உங்களால பிடுங்க முடியாது. பெரிய மரத்தை உங்களால பிடுங்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இறங்குச்சுன்னா கர்த்தர் சொல்றாரு, வேர் முதற்கொண்டு பட்டு போயிற்று. அல்லேலூயா. பட்டு போக போகுது. விசுவாசிக்கிறீங்களா? உன் வேறு சாத்தான் உனக்குள்ள கடன் என்ற வேர் விட்டுருக்கான் பாரு, அது பட்டு போக போகுது. இன்னைக்கு வியாதியின் கிரியையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி இன்றைக்கு பட்டு போக போகுது. உன் காயங்கள், உன் இருதயத்தில் இருக்க காயங்கள் எல்லாவற்றையும் வேர்களை கர்த்தர் பட்டு போக பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் மகிமை அடைவாராக. ஒரு காரியத்தை அப்படியே இந்த இயேசு அங்க சொன்னாரு. ஏனெனில் இயேசு அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தாரு. படகுல ஒரு வல்லமை வந்துருச்சு. இன்னைக்கு உங்களை தேடி ஒரு வல்லமை வருது. அல்லேலூயா. எந்த கட்டு பிசாசு கட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த கட்டு இன்னைக்கு முறிக்கிறாரு. இன்றைக்கு அந்த கட்டுகள் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த காரியத்திலிருந்து ஒரு மாற்றம் இன்றைக்கு கொண்டு வருகிறாரு. என்னன்னா, நம்ம வீட்டுல நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்காது.
நம்ம சொல்ற வார்த்தை கேட்காது. அதுக்கு கேட்க வைக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருவாங்க. பிள்ளைங்க பைபிள் வசனம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். யாரையும் விடுதலையாக்க போறாருங்க. ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுங்க. இன்னைக்கு அந்த கட்டுகள் எல்லாம் எரிந்து போகுதுங்க. அதனால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? என்ன கிரியை நடப்பிக்கிறான்? அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வல்லமையில தகப்பன் சில ஆவிகளை முடிவு கொண்டு வர போகிறாரு இன்னைக்கு. அதனாலதான் கர்த்தர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஊழியக்காரர் பேசக்கூடிய வார்த்தைகளை, போதகருடைய வார்த்தைய நாம கேட்கணுமா? நாம அதுக்கு கீழ்ப்படியணுமா? பிசாசுடைய தந்திரம். இயேசு வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா கஷ்டத்தை நீக்கி உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளிலிருந்து, தந்திரங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை வெளியே கொண்டு வரும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வாசிங்க 9ஆம் வசனத்துல. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். பேர் என்ன? அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஒருத்தனை அநேக பிசாசு பிடிச்சிருக்கு. அநேக பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி இருக்கு. மகதலேனா மரியாளுக்கு எத்தனை பிசாசுங்க பிடிச்சிருந்துச்சு? 7 பிசாசு. ஒருத்தருக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சுன்னா என்னங்க செய்யும்? அந்த கொடுமையை ஏன் பாஸ்டர் நீங்க கேட்கறீங்க? ஜபம் முடிஞ்சோடனே தனியா உட்காந்து பேசுவோம் பாஸ்டர். 7 இங்க ஆயிரக்கணக்கா இறங்கி இருக்கான் ஒரு மனுஷனுக்குள்ள. இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள 1000 பிசாசு இறங்கிருச்சுன்னா அந்த எல்லை கிட்ட வந்து நிக்கிறான் பாருங்க, கல்லறை கிட்ட. அந்த கல்லறையில இவர் கடல்ல இருந்து இறங்கின உடனே அந்த எல்லையை பாதுகாத்து நிக்கிறான் பாருங்க. ஆயிரக்கணக்கான ஆவிகள். ஒரு தடவை என்னை ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க நாகர்கோயில்ல. நாங்க போறேன். ஒரு 16 வயசு பொண்ணுக்கு அந்த வானமண்டல பொல்லாத ஆவிகள் இறங்கி இருக்கு. நாங்க உள்ள போனே, நான் செய்தியாளராக போயிருக்கேன். அப்போ அவர் வீட்டை போய் ஃப்ரெஷன்ஸ் போகணுன்னே பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் இந்த இதுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க பாஸ்டர்னு. உள்ள போறேன். சங்கிலிகளினால் அவனை கட்ட முடியாது இருந்ததுன்னு அங்க கட்டி வச்சிருக்காங்க அந்த பொண்ணை. அந்த சங்கிலியை இழுத்துட்டு வருதுங்க. ஆனா இயேசுவின் நாமத்துல போனா ஒவ்வொரு ஆவியா போகுது. எவ்வளவு நாள் பாஸ்டர்? 15 நாளா வச்சிருக்கோன்னு. நீங்க 2 விரட்டிட்டு போங்கன்னாரு. நாங்க 2 விரட்டணுமான்னு. சரி, இல்ல அந்த டயத்துல ஒரு முறுக்கா தெரியும்ல நம்ம அந்த ஊழியத்துக்கு அந்த விரப்பு. நான் ஜெபம் பண்றேன். நாங்க போய் 2 விரட்டினா ஒன்னு எந்திரிச்சு அப்படியே மீசியை முறுக்குது. 16 வயசு பொண்ணு. ஒவ்வொரு காரியத்தை கிரியை நடப்பிக்குது. அந்த ஆவி அதுக்குள்ள இருந்துட்டு அது கிரியை நடப்பிக்குது. என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நம்மளால முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தெம்பிள்ல நம்ம செய்தி கொடுக்க போகணும். பாஸ்டர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, 15 நாளா நீங்க ட்ரை பண்ணதை மிச்ச 15 நாளுக்கு சரிப்படுத்திருங்கன்ட்டு நாங்க செய்தி கொடுக்க அங்க போயிட்டேன். இங்க ஃபுல்லா எனர்ஜியை செலவழிச்சுட்டா ஜனங்கள்கிட்ட போய் என்ன செய்வீங்க? என்னை அங்க அனுப்பிடுங்க, நான் செய்தியாளராக போயிடுறேன், இங்க வச்சு நீங்க இந்த காரியத்துல விடுதலை ஆயிடுச்சு. அந்த பாஸ்டர் போன் அடிச்சாரு, அந்த ஆவிகள் அவர்களை விட்டு கடந்து சென்று விட்டதுன்னு. இப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்கா. இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த சபையில ஒரு ஊழியம் செய்யறா. அநேக பெண்களை வழி நடத்துகிறவளா, சாட்சி உள்ளவளா இருக்கா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னென்ன நடந்துச்சு வாசிங்களேன். 10வது வசனம். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். மறுபடியும் அவன் வேண்டுதல் செய்யறான். அடுத்து அந்த பிசாசுகள் எல்லாம். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசு எங்கெங்க போனோம்? பாதாளத்துக்கு போனோம். அப்ப பாதாளம் எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு நினைச்சுக்கங்க. அதனால இவன் என்ன கேட்கிறான்? பன்றிகளுக்குள்ள எங்களை அனுப்புங்க. அப்ப பாதாளத்தினுடைய அக்கினி எப்படி இருக்கும்?
நான் அங்க போக விரும்பல, என்னை அந்த பன்னிக்குள்ள அனுப்புங்க. அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ள நாங்க போயிடுறோம். பன்றிகள் கூட்டத்துக்குள்ள போனோன்னு என்ன நடந்துச்சு? இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் ஒரே ஒரு கேள்வி, இந்த பிசாசு ஆயிரக்கணக்கா ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சே, 2000 பன்றிகள் கூட்டத்துக்குள்ள இறங்கணும்னே செத்தே போச்சு பாருங்க. ஒரு மனுஷனை எவ்வளவு பாடுபடுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஆவிகள்லாம் இறங்கியிருக்க, ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இறங்கி இருந்துச்சே. அப்ப கதை சொல்றாரு, இதை கவனிச்சு பாரு, இதுல 1000 பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்திருக்கு. அவனை எவ்வளவு போராட்டத்துக்குள்ள வச்சிருக்கோம். அது ஒரு 2000 பன்றிகளுக்குள்ள இறங்கணும்னே இந்த நம்மளால தாங்க முடியாதுன்னு தற்கொலை பண்ணி செத்தே போச்சுங்க. வாசிங்க. பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இந்த பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? ஊருக்குள்ள போய் சொல்றாங்க, என்னன்னு? பன்றிகள்லாம் செத்து போச்சு. வாசிங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க? வந்த உடனே பன்றி செத்து போச்சு அதை பார்க்கல, திட்டுன்னு ஓடி வந்தவங்க என்ன எல்லாம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நம்ம சொல்றாரு ஆண்டவர், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, முதல்ல வஸ்திரம் தரித்து என்ன செஞ்சிருக்கான்? இவருங்க, பிசாசு அப்ப அவனை என்னவா வச்சிருந்திருக்கான்? நிர்வாணியா வச்சிருந்திருக்கான். நீதியின் வஸ்திரம் இல்ல, துதியின் வஸ்திரம் இல்ல, அவங்கிட்ட என்னவே இல்ல, வஸ்திரமே இல்ல. அப்ப அரகுற வஸ்திரம் வந்துருச்சுன்னா, நீ இடர் உண்டாக்குற வஸ்திரம் போட்டிருக்கேனா, உங்ககிட்ட அவன் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இங்க பிசாசு கிட்ட என்ன நடந்துச்சு? வஸ்திரம் இல்ல, வஸ்திரம் இல்லாம நிர்வாணியா வச்சிருந்தான். முதல்ல வந்தவனே ஜனங்க எதை பார்த்தாங்க? அவன் வஸ்திரம் முடித்து இருக்கிறதையும், அடுத்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. சில பேருடைய புத்திய அவன் என்ன செஞ்சிருப்பான்? முடக்கி போட்டிருப்பான். எங்க இருந்து வெளியில வர்றது, எது எனக்கு நடந்திருக்கு, நான் எங்க இருக்கேன், என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாதபடி சில பேர் பாவத்திலே இருப்பான். இவருங்க, ஒரே வழி இயேசுதான். இயேசுடைய வசனம் அவனை வெளியே கொண்டு வந்துரும். அது தெரியாம அங்க உட்கார்ந்துருப்பான், புத்தியை முடக்கி உட்கார்ந்துருப்பான். இவருங்க, சென்னைக்கு ஓடி போனேன், சென்னையிலிருந்து திரும்ப இருந்தேன். சென்னையிலிருந்து திரும்ப வர்றதுக்கு பிச்சைக்காரர்கள்லாம் உட்காந்து வர இடத்துல தான் பிச்சைக்காரன் உட்காரணும். அது உட்காந்து வர்ற அளவுக்கு அந்த புத்தி வேலை செய்யல. அவரு ஒருத்தர் ஐடியா கொடுத்த பிறகுதான் மத்திய புத்தியே வேலை செய்யுது. நீங்க ட்ரெயின்ல அங்க படிக்கட்டுல உட்காந்து, இங்க யாராவது முடிவு எடுத்துடக்கூடாது, படிக்கட்டுல போனா டிக்கெட் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு வேற ஒருத்தங்க உட்கார இடம். என்னை போல பிச்சைக்காரங்க உட்கார. ஒரு தடவை நாகர்கள் கூட்டு போனாங்கல்ல, அப்ப இடமே கிடைக்கல. பாஸ்ட் படிக்கட்டுல தான் ஊழியம் செய்ய போனாரு. படிக்கட்டுல உட்காந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு டமா வச்சு சத்தம் கேக்குது. நான் அப்பதான் எந்திரிச்சிருக்கேன். இன்னொருத்தர் ஷிஃப்ட் போட்டு மாறி அவரு ஒரு மணி நேரம், நான் ஒரு மணி நேரம் உட்காந்து எந்திரிக்கணும். அவர் உட்கார்ந்தாரு. டமாட்டுவான்னு கேட்டு அவருக்கு ஒரு காலில் ஒரு சொலுப்புன்னு ஒரு போர்டு போட்டுச்சு. என்னன்னு பார்த்தா, ஒரு மரம் உள்ள, பெரிய மரம் சாஞ்சி விழுந்து அந்த வீலுக்குள்ள ரோல் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு மரம். இந்த வீல் அது மேல உரைச்சி ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து கிளைகள் காலை போட்டிருந்த தொங்க போட்டிருந்தவங்க எல்லாம் உரிச்சிருச்சு. என்ன ஏன் தெரியுமா அடிக்காம விட்டாரு? என்னென்னமோ சொல்றாங்க ஐயா, காதுல கேக்குது. ரொம்ப தப்பு பண்ணிருப்பான் அந்த ஆளு. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் அடுத்து போய் அங்க ஸ்டேஜில் நிக்கணும். உங்களை அப்படிதான் காப்பாரு. அவருக்காக நீங்க எங்கேயாவது போய் நிக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு போகும்போது எல்லார் கையிலயும் 5 டிராக்ஸ் கொடுத்து அனுப்ப போறேன். நீங்க போய் எல்லாரும் ஆளுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டிராக்ஸ் கொடுத்து ஏசப்பா பத்தி சொல்ல போறீங்க. ஒரு ஆத்துமா மனம் திரும்பிருச்சுன்னா பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். எத்தனை பேரு சந்தோஷமா நான் வாங்கிட்டு போறேன்னு நீங்க சொல்றீங்க?
அவ்வளவுதானா? யாரையாவது காப்பாற்றக்கூடாதா? நீங்க போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, பக்கத்து வீட்டில், அக்கம் பக்க வீட்டில் யாருக்கா கொடுக்க கூடாதா? எங்க வீட்லயே நிறைய இருக்காங்க பாஸ்டர், அவங்களுக்கே பத்தாது. 10 வாங்கிட்டு போங்க. அந்த 5 இங்கே கொடுத்துட்டு மீது 5 வேற யாருக்கா கொடுங்க. ரோட்ல போகும்போது கொடுங்க. பாருங்க, எங்கேயாவது கொடுங்க. தெரிஞ்சவங்களை பார்த்து சந்திச்சு ரோட்ல போற தெரிஞ்சவங்க போது, நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை அடிச்சாலும் பரவாயில்ல. இந்த பாஸ்டர்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? உபவாசம் போடுங்க அப்படின்னா விசுவாசிகள்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. நீங்க எல்லாரும் வரும்போது சர்ச்சுக்கு எல்லாரும் உபவாசத்தோட வரணும், பாஸ்டர் நல்லா சாப்பிட்டு வருவாரு. ஏன் தெரியுமா? சுகர் சாப்பிடல கை நடுங்க பாஸ்டர். சுகர் ஏதாவது பண்ணி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது? அவரு பீகாருக்காரு, யாரு? அகஸ்டின் ஜெபகுமார். சாகுடா, கத்தரோனி அப்படியா பரலோகத்துக்குள்ள கூட்டு போயிடுவார்ல. ரைட்டு. இங்க பாருங்க, நீங்க தேவனுக்காக நீங்க பழைய ஏற்பாடுல வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியல, எனக்கு நான் வசனம் சரியா ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அங்க எழுதியிருக்கு, ஓய்வு நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஒன்றும் சமைக்க கூடாதான், அடுப்பை பத்த வைக்க கூடாதான். நம்மளுக்கு ஒரு வேளை தான், அவங்களுக்கு ஓய்வு நாள் முழுவதும் உபவாசம் பண்ணணுமா? இங்க பாருங்க, ஒருவேளை உபவாசம் பண்ணி இன்னைக்கு நீ என்ன செஞ்சிட்டீங்க? ஆராதிக்கிறீங்க, ஜெபம் பண்ணீங்க, வசனம் கேட்கறீங்க, ஜெபம் பண்ணிட்டு போக போறீங்க. அந்த ஒரு வேளை உபவாசம் எப்படி பெஸ்டா அமைஞ்சிருச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க வெற்றியோட தான் வருவீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் நடக்கும். இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க, பிசாசு என்னெல்லாம் செய்வான். முதல்ல வஸ்திரத்தை காலி பண்ணுவான், புத்திய மழுங்கடிச்சிருவான், இந்த புத்தி இல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் என்ன செஞ்சிடான்? அவன் மழுங்கடிச்சு வச்சிருக்கத வசனத்தை உள்ள அனுப்பி ஒரு நாளைக்கு சங்கீதம் ஒரு 5 சங்கீதமா வாச்சு போயிடணும். வியாபாரம் பண்றவெல்லாம் வந்துட்டான், பண்டிகள் கூட்டத்தை உள்ள போய் விழுந்து மாறினோடனே வந்துட்டான். வந்து இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் இவனை யாராவது அடக்க முடிஞ்சா? இவன் எங்க இருந்தா? கல்லறையில இருந்தானா? இவன் கைகள் கட்டப்பட்டு இருந்துச்சா? திரும்ப ஏன் முதல்ல இருந்து வர்ற? அதான் எங்களுக்கு தெரியுமே. இதெல்லாம் நடந்துச்சா? ட்ரெஸ் இல்லையா? எல்லா காரியம் சம்பவிச்சுச்சா? ஆனா ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்குங்க, அப்பாவோட வல்லமை பயங்கர பெஸ்ட்னு இதுல தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா? சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கு, ஆனா அந்த வல்லமைய உடைச்செறிகிறதுக்கு இயேசு அங்க வந்துட்டாரு. அதுதான் அங்க சொல்லப்படுது, பயந்தார்களாம். ஏன் பயந்தாருங்கன்னா, ஒருத்தரை கட்ட முடியலையே, ஆயிரக்கணக்கான பிசாசு பிடிச்சிருந்துச்சு, அவனையும் விடுதலை ஆக்கிட்டாரு. அப்ப இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்றாருங்க. வாசிங்க தொடர்ந்து. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். என்ன நடந்துச்சு? எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொள்ள. ஏங்க, ஒருத்தன் காப்பாற்றப்பட்டிருக்கான்னு சொல்லி அவங்க யாருமே யோசிக்கலைங்க. அவனுக்கு வஸ்திரம். இவங்க ஊருக்காரங்களை எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? தயவுசெய்து எங்க எல்லையை விட்டு போயிருங்கய்யா. உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? தயவுசெய்து எங்க வீட்டு பக்கமா. அது நிறைய பேர் வேற வேற விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கூட்டத்தில் சொல்ல முடியாது பாஸ்டர். அது சொல்லலைங்க. நீங்க இயேசுடைய தேவனுடைய அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு டிராஸ் கொடுக்கும் போதோ இல்ல இயேசு பத்தி சுவிசேஷம் அறிவிக்கும் போதோ உங்களை குறித்து சொன்னாங்கன்னா நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எங்க வீட்டு பக்கம் வராத, இயேசு பத்தி சொல்ல வராதுன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்க கூட அவர் நின்று இருக்காருன்னு அர்த்தம். அவனை பிடிச்சிருக்க அந்த கிரியை அவனை விட மாட்டேங்குது. பாருங்க, யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுக்கு பக்கத்துல கடன்ல இருக்கான்னா அவனை பிசாசு பிடிச்சிருக்கான், அந்த கடனை வச்சு லாக் பண்ணிருக்கான். அதை நீங்க அறிஞ்சுக்குங்க. அவனை விடுதலை ஆக்குறதுக்கு ஏசப்பா அங்க வந்துட்டாருன்னா அவனுக்கு வேதனை வந்துடும். அந்த கடன்காரன் அவனை விட்டுட்டு ஓடியே போயிருவான். ஆமாங்க,
எனக்கு கொடுத்தவனும் ஓடி போயிட்டான், அவன் இன்னும் வரவே இல்லை. அல்லேலூயா. அங்க ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, எல்லைகளை விட்டு போகும்படி கேட்டுக்கிட்டாங்களாம். அப்ப அந்த நாட என்னன்னு எழுதியிருக்குன்னா, திரும்ப ஆண்டவர் அங்க வரவே இல்லையா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். சில பேர் இந்த டிவி பாவம் செய்யும் போது, ஆண்டவரே இப்ப மட்டும் நீங்க கொஞ்ச நேரம் தள்ளிருங்க, ஆவியானவர் நீங்க கொஞ்சம் விலகிருங்க, ஆவியானவரே நான் இந்த பாவத்தை இன்னைக்கு செஞ்சுக்கிறேன், நான் இந்த காரியத்தை செஞ்சுக்கிறேன், இப்ப மட்டும் ஏசப்பா எனக்கு வேணாம், உடம்பு முடியல, கடன் பிரச்சனை, வியாதி வந்துருச்சு, தேவை வந்துருச்சு, நெருக்க வந்துருச்சுன்னா அப்ப என்ன செய்வோம் தெரியுமா? இயேசுவே ஏன்டா நீ தொல்லை பண்றீங்கன்னு சொல்ற அளவுக்கு துரத்துவான். ஆனா நம்ம பாவம் செய்யும் போது என்ன செய்வோம் தெரியுமா? இவன் சொன்னதுக்கு போல அந்த அந்த எல்லையை விட்டு நிறைய பேரை இயேசு விட்டுட்டு போய் நிறைய பிரச்சனையில மாட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில தப்பு செய்யும் போது நம்ம ஏசப்பாவை ஒதுக்கி வைக்கிறதுனாலதான். எத்தனை பேருக்கு புரியுது? நான் நிறைய வேலை அப்படிதான் செஞ்சிருக்கேன். நான் டிவி பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போது என்ன செய்வேன்னா, ஏன்னா அந்த அந்த ரட்சிக்கப்படுறதுல பயங்கர வைராக்கியமா உள்ளவனா இருப்பேன். அப்ப என்ன செய்வேன்னா, ஆவியானவரே, ஆண்டவர்கிட்ட அப்பயே ஜெபம் பண்றது, ஆவியானவரே நீங்க தள்ளிருங்க, கொஞ்ச நேரம் என்னை அந்த படத்தை பார்த்துக்கிறேன். பாவம் என்ன செய்யுது? தள்ளுது. அப்படி நீங்க ஏசப்பாவை தள்ளிட்டீங்கன்னு வச்சுங்களேன், திரும்ப வரவே மாட்டாரு. நீங்க தான் அவர் பின்னாடி போகணும். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அவரை வேண்டான்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. ஏசு வேணான்ட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு பாவம் செய்யும் போது மட்டும் வேணான்ட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு நீங்க அவரை கூப்பிடும் பொழுது நீங்க கஷ்டப்படணும். எதுக்கு தெரியுமா? அவர் உங்களை விடாம நிக்கிறாரு, நீங்க போராட்டத்திலே கவலைகளையும் பிரச்சனையும் மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக. கர்த்தர் சித்தமானா இந்த காரியத்தை அடுத்த வாரம் உங்களோட பேசுறேன். ஏன்னா பிசாசின் தந்திரங்கள் நிறைய இருக்கு. அது என்னன்னு உங்கள்கிட்ட விளக்கி சொல்றேன். ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க எங்களோட பேசியிருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்குள்ள இருக்க மகத்துவத்தை, இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற காரியத்தை இன்னைக்கு நீங்க எங்களோட சொல்லியிருக்கீங்க. இனி இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாங்க இந்த பிசாசனுடைய தந்திர காரியம் என்னன்னு நாங்க விளக்கத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை, பல காரியத்துல நீங்க எங்களை வெற்றி சிறக்க எங்களை வெளியே கொண்டு வரீங்க. நாங்க நம்பியோ அதை நம்புறோம் ஆண்டவரே. அதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், கூட இருந்து ஆசீர்வதித்து வல்லிடத்தை விடுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.